எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கர்ணா. இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்திருக்கேன். திண்டுக்கல் மாவட்டத்தில் எங்கே இருக்கேன் அப்படின்னா நல்லமனார் கோட்டை அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கிட்ட வந்திருக்கேன். திண்டுக்கல் சரியா 21 கிலோமீட்டர் தொலைவில் வந்திருக்கு. கரூர் போகக்கூடிய பாதை, திண்டுக்கல் கரூர் போகக்கூடிய பாதையில் இந்த இடத்துல ஒரு கல்வெட்டு இருக்குங்க. அந்த கல்வெட்டு 4 தலைமுறைகள் பேர்களையும் அவர்கள் என்ன செஞ்சாங்க, பாண்டியர்கள் காலத்தில் மன்னர்கள் சரிங்களா, குறுநில மன்னர்கள் அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத அந்த கல்வெட்டு மிக எளிமையாக விளக்குது. அது போக ஒரு கோவில் இருக்கிறது, அது போக ஒரு அமானுஷமான குகை இருக்குது, சுரங்கப்பாதைகள் எல்லாமே இருக்குது. நிறைய ஒரு அதிசயமான உரல்னு மிகப்பெரிய உரல் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். அந்த அளவிலான ஒரு உரல்கள் அப்படின்னு நிறையவே இருக்குது. இந்த காணொலி முழுசுமே பாருங்கள். இந்த இடம் என்ன, இதோட வரலாறு என்ன, பார்க்க எப்படி இருக்குது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இந்த இடம் சரியாக எங்கே இருக்குது அப்படின்னா பெரும்புள்ளி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்திருக்கு. நல்லமனார் கோட்டை, திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்திருக்கு. நான் கூகுள் மேப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்தீங்கன்னா அந்த பாதை ஒரு தென்னந்தோப்பில் முடியும். உள்ளுக்குள்ள அப்படியே கொஞ்சம் கேட்டு கன்னிமார் கோயில் எங்கேமா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. நீங்கள் உள்ளுக்குள்ளே கூடி வரலாம். வந்தால் ஒரு கோவில் வந்திருக்கும், கொஞ்சம் காட்டுக்குள்ளே வர்ற மாதிரி இருக்கும். ஒரு கோயில், கன்னிமார் கோயில். சப்த கன்னிகள் இருக்கிறாங்க. சப்த கன்னிகள் அதை பற்றி பண்ணணும்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தொடரே பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு வரலாற்றை கொண்டது சப்த கன்னிகள். அந்த கன்னிமார் கோயில் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த கோயிலுக்கு அப்படியே இடது பக்கம், இப்போ நான் சாமி அப்படி நேராக பார்க்குறேன்னா அதுக்கு அப்படியே இடது பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பாறைகள், நிறைய மிகப்பெரிய அளவிலான பாறைகள் இருக்குது. அந்த பாறைகளுக்கு மேலே ஒரு கல்வெட்டு இருக்குது. தமிழ் கல்வெட்டு இருக்குது. பாண்டியர்கள் காலத்தை சேர்ந்தது இந்த கல்வெட்டு. இந்த கல்வெட்டு ஒரே ஒரு, அதாவது 4 தலைமுறைகளை குறிக்கிறது. ஒரு குடும்பத்தை சேர்ந்த 4 தலைமுறைகள் பேர்களையும் அவர்களுடைய வரலாற்றையுமே இந்த கல்வெட்டு சொல்லுது. இது என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருத்தர், அதாவது 4 பேர் யார் யாருன்னு சொல்லிடுறேன். முதல் ஒருத்தர் பள்ளி வேளான், அவருடைய மகன் பராந்தக பள்ளி வேளான், அவருடைய மகன் குறும்பராதித்த நக்கன் புல்லன், அவருடைய மகன் புல்லன் நக்கன். இந்த 4 பேர்களுடைய பெயர்களையும் அவர்கள் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறதுமே குறிக்கிறது இந்த கல்வெட்டு. அந்த 4 பேரில் முதல் பள்ளி வேளான் வருது பார்த்தீங்களா, அவரை பற்றி இந்த கல்வெட்டு ஆரம்பிக்கிறது அப்படி தான் ஆரம்பிக்குது. அவர் யார் அப்படின்னா, அவர் குளும்பூர் போரில் இறந்து விட்டார் அப்படின்னு இந்த கல்வெட்டு சொல்லுது. சரி, குளும்பூர் போர் அப்படின்னு சொன்னா யாருன்னா, அது ராஜசிம்ம பாண்டியன் அவர்களுக்கும் பலருக்கும் ஏற்பட்ட போர். அந்த போர் குளும்பூர் போரில் இவர் பள்ளி வேளான் அவர்கள் இறந்து விட்டார் அப்படிங்கிறது இந்த கல்வெட்டு சொல்லுது. சரி, அந்த இரண்டாவது பராந்தக பள்ளி வேளான், பள்ளி வேளானுடைய பையன் பராந்தக பள்ளி வேளான் இடவை போரை முடித்து வைத்தார் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்து சொல்லு வருது இந்த கல்வெட்டு. சரி, இந்த இடவை போர் என்ன அப்படின்னா, முதலாம் வரகுண பாண்டியன் அப்படிங்கிறவர் சோழ நாட்டின் மீது போர் தொடுக்கிறார் அப்படிங்கிறத அந்த கல்வெட்டு சொல்லுது. இதுக்கு வேற ஒரு ரெஃபரன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, பராந்தக நெடுஞ்சடையன் அப்படிங்கிற ஒரு பாண்டிய மன்னனோட ராமநாதபுரம் கல்வெட்டு இதை உறுதிப்படுத்துது. அவர்கள் தலைமுறையில் 3வது, அதாவது இந்த கல்வெட்டில் 3வது இருக்கக்கூடியது யாருன்னா குறும்பராதித்த நக்கன் புல்லன். இவர் மிகப்பெரிய வீரராக விளங்கி இருக்கிறார். அதாவது மிகப்பெரிய வீரராக பல மன்னர்களை வீழ்த்தியிருக்கிறார் அப்படிங்கிறது இந்த கல்வெட்டு சொல்லுது. இந்த கல்வெட்டு மட்டும் இல்லை, நிறைய கல்வெட்டு சொல்லுது. நான் வரிசையாக சொல்கிறேன். இவர் விளிங்கம், இடவை, குடமூக்கு போர்களில் சடைய மாறனோடு பங்கு பெற்றார் அப்படிங்கிறத அந்த கல்வெட்டு சொல்லுது. அது மட்டும் கிடையாது, இவர் பராந்தக வீர நாராயணனோட தலவாய்புர செப்பேடு ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லவன் விளிங்கத்தில் இவர் சேரரை கொன்றிருக்கிறார் அப்படிங்கிறதையும் குறிப்பிடுகிறது. அது மட்டும் இல்லாமல் இவர் வல்லவன், சேரன், சோழர், கூபகர் மற்றும் வடநாட்டவரை குடந்தை போரில் வென்றிருக்கிறார் அப்படிங்கிறதையும் இது சொல்லுது. சின்னமனூர் அந்த ஊரில் பெரிய செப்பேடு அது என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்ரீ வல்லவன் குடமூக்கில் பல்லவ சோழ கலிங்க மாகதர்களை வென்ற நிகழ்வுகளை இது குறிப்பிடுகிறது. குறும்பராதித்தன் நக்கன் புல்லன், அவருடைய மகனான புல்லன் நக்கன், அவரை பற்றி கடைசியில் இந்த கல்வெட்டு சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, அவர் வரகுண மகாராஜா சிங்கள அரசர்களோடு சேர்ந்து போரில் பயின்றிருக்கிறார், போரில் ஈடுபட்டிருக்கிறார். எங்கே அப்படின்னா சால கிராமம், இப்போ இருக்கிற ராமநாதபுரம் மாவட்டத்தில். அப்போது அந்த சிங்கள அரசரை 19 யானைகளை கொண்டு இவர் காத்தார் அப்படிங்கிறத இந்த கல்வெட்டு சொல்லுது. இந்த கல்வெட்டு மட்டும் இல்லை, தலவாய்புர செப்பேடு கூட அதை சொல்லுது. அதற்கு அப்புறம் என்னன்னா, அந்த புல்லன் நக்கனும் அவருடைய மகனும் நிறைய நிலங்களை தானம் கொடுத்ததை இங்கே இருக்கிறது சொல்லுது.
இதில் என்ன சோகம் அப்படின்னா, இந்த கல்வெட்டு மிக உயரத்தில் இருக்குது. இந்த கல்வெட்டை சுற்றி இருந்த மிகப்பெரிய அந்த பாறைகள் உடைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சோகம். இதை உடைச்சி விற்க கூட பார்த்துக்கலாம், என்ன செஞ்சுன்னு தெரியல. காலத்தின் மாற்றம். இப்போ இந்த கல்வெட்டு எஞ்சிருக்கிறதே அதிசயம்தான். இந்த இடத்துல நீங்கள் இந்த கல்வெட்டை பார்க்க வர்றது ரொம்பவே ஆபத்து தான். ஏன்னா நீங்கள் இந்த பாறையில் ஏறி நிற்பீங்க, இந்த விளிம்பில் தான் நிற்கணும், இந்த விளிம்பில் தான் நீங்கள் நிற்கணும். ஸோ ரொம்பவே ஆபத்தானது இது. பாருங்களா, விழுந்துருவீங்க அப்படி. இந்த கல்வெட்டுகளை ஆனால் ஈஸியாக உங்களுக்கு கொஞ்சம் எளிமையாகவே படிக்க முடியும். நிறைய கால மாற்றத்தால் நிறைய அழிஞ்சிருச்சு. அந்த கல்வெட்டுகளை பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அது கோயிலுக்கு அப்படி எதிர்பக்கமே வந்து ஒரு விவசாய நிலம் இருக்குது. விவசாயம் இப்போ கூட உழுதுருக்குறாங்க. இந்த இடம் மிகப்பெரிய ஒரு வரலாறை ஒழித்து வைத்திருக்கிறது அப்படிங்கிற சந்தேகத்திற்கு இடமே கிடையாது. ஏன்னா இங்கே கிடைக்கிறது எல்லாமே வெறும் கற்கள் மட்டும் கிடையாது, கற்கள் மண் மட்டும் கிடையாது. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், மண்பாண்ட சுவடுகள்ங்க. மண்பானை இருந்திருக்கு. பானைகள், உடைஞ்சு போன பானைகளோட பாருங்கள். இங்கே இல்லை, நீங்கள் சும்மா கீழே பாருங்கள். கீழே பார்த்தா அத்தனை இடத்துலையுமே அதான் கிடக்கு. அங்கே பாருங்கள், அத்தனை இடங்களிலுமே உடைந்து போன மண்பானைகள். மிகப்பெரிய ஒரு வரலாறு இந்த மண்ணுக்கடியில் உறங்கிக்கிட்டு இருக்கலாம். இதை இந்திய தொழில்துறை கருத்தில் கொண்டாங்கன்னா மிகப்பெரிய ஒரு வரலாறு இந்த ஊரை பற்றின அதாவது திண்டுக்கலை பற்றின ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு வெளியே வரலாம். மிகப்பெரிய கிராமம் உள்ளுக்குள்ளே இருக்கலாம். ஏன்னா இவங்க விவசாயம் பண்ண இப்போ பண்ணுறாங்க. நீங்கள் வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 100 வருடமாக விவசாயம் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அப்போ பானை உள்ளே இப்போ எவ்வளோ இருந்திருக்கணும், எவ்வளோ நாகரிகம், எவ்வளோ பெரிய நாகரிகம் உள்ளுக்குள்ளே புதஞ்சிருக்கணும். இதுபோ பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு உரல் இருக்குது, நான் காட்டுறேன். இந்த விவசாய நிலங்கள் 2 நிலங்களாக இருக்கும். இந்த 2 நிலங்களை தாண்டி போனீங்கன்னா அந்த உரல் இருக்குது. எவ்வளோ பெரிய உரல் இருக்குது பாருங்கள். சரி, இது அதுக்கு பின் வந்த காலமாக கூட இருக்கலாம், அதற்கு முன்னாடி நிறைய இருந்திருக்கலாமே. கிடைக்கப்பட்ட மண் பாண்டங்கள் எவ்வளோ பெரியதாக இருக்குது பாருங்கள். இந்த டிசைன்ஸ்லாம் போட்டிருக்கிறாங்க, இந்த வடிவமைப்பு முதற்கொண்டு. மிகப்பெரிய ஒரு உரல். இந்த இடத்துல ஏன் ஒரு காடு இருக்குது, இந்த இடத்துல வேறு ஒரு வீடுகள் சுற்றியுமே வீடுகளே கிடையாது. ஆனால் இந்த இடத்துல மட்டும் இந்த உரல் இருக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது ஒரு புரியாத ஒரு புதிர். இந்த இடத்துல 3வது முக்கியமான இடம் அந்த ஒரு குகைங்க. அப்படியே அந்த கோயிலுக்கு பின்பக்கம், கன்னிமார் கோயிலுக்கு அப்படியே பின்பக்கம் ஒரு மலை ஏறுது. அந்த மலை மேலே ஒரு குகை இருக்குது. ஆனால் அந்த குகைக்கு இப்போ நம்மளால் போக முடியாது. நான் ட்ரோன் ஷாட்ஸ் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அந்த குகைக்கு போகக்கூடிய பாதை அடைக்கப்பட்டிருக்கிறது பல வருடங்களாகவே. என்ன பிரச்சனை அப்படிங்கிறது சரிவர தெரியல. ஆனால் அந்த குகையில் ஒரு சுரங்கப்பாதை இருக்கிறதா மக்களால் நம்பப்படுகிறது. அந்த சுரங்கப்பாதை திண்டுக்கல் மலைக்கோட்டை வரைக்கும் இங்கே சரியாக 21 கிலோமீட்டர் தொலைவு. அது வரைக்கும் அந்த சுரங்கப்பாதை போவதாக மக்கள் வெகு காலமாகவே நம்பப்படுகிறது. அந்த குகைக்கு போக முடியாது. நான் ட்ரோன் ஷாட்ஸ் வந்து காட்டுறேன். வணக்கம்மா, உங்கள் பேர்? பொன்னம்மா. பொன்னம்மா, சரி சரிம்மா. இப்போ இந்த கன்னிமார் கோயில் இருக்குல்லம்மா, அந்த கோயில்கிட்ட அந்த ஒரு கல்வெட்டுலாம் இருக்குது, அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இருக்கு. அது நீங்கள் எப்போ இருந்து போய் பார்த்துருக்கீங்களா? இல்லை, நான் மேலையெல்லாம் ஏறி பார்க்குறேன். மேலே ஏறி பார்த்ததில்ல. அந்த மாதிரி வேற எங்கேயும் இருக்குங்களாம்மா? அது அங்கே போகிற வழியில் ஒரு பாறை இருக்குது. அதில் தான் நெல் உழவு, இந்த வடக்குண்டாக்கு வெள்ளை நெல் உழவுன்னு எழுதி வச்சு. இது அப்போ இருந்த கோயில் இருக்குங்களா? இல்லை, அப்போ இருந்து அந்த காலத்தில் இருந்தே இருக்குது. சரி சரி சரி. இங்கே அது பக்கத்தில் நிறைய மண்பானைலாம் உடஞ்சி கிடைக்காமா? நீங்கள் அதை பற்றி தெரியும்? அந்த நிலத்தில், அந்த விவசாய நிலத்தில் சதுரி கிடக்குது கொஞ்சம் கொஞ்சம் மண்பானை. அந்த காலத்தில் அவங்க வீடு வாசம் இங்கே கட்டி இருந்திருக்காங்க. இந்த காலத்தில் உங்க முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி இருந்திருக்காங்க சொல்லியிருக்காங்க. அந்த பானையை
சாப்பாடு செய்கிறதுக்கு, தண்ணி மோக்கிறதுக்கு, தண்ணி குடிக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு எல்லாம் அந்த மண் சட்டியிலேயே சாப்பிட்ருக்காங்க. சரி சரி. அப்புறம் அப்படியே இருந்துட்டு போனது. இதுக்கப்புறம் விவசாய நிலமா இப்போ அப்படியே என்னமோ அப்படியே மறைஞ்சு போச்சு. மறந்து போச்சு. சரி சரி. அது ஓடுக அதெல்லாம் அப்படி இப்படி வீடு மாதிரி கூட இந்த அடிக்கால் போட்டதெல்லாம் இருக்கும். கல் அடிச்சது இன்னும் இருக்குங்களாம்மா? நீங்கள் எதுவும் சின்ன பிள்ளை இது பார்த்துருக்கீங்களா? வேறு என்ன பார்த்துருக்கீங்க அந்த இடத்துல? நாங்கள் கோயிலுக்கு போயிருக்கோம். கோயிலுக்கு போயிருக்கீங்க. சரி, இங்கே மக்கள் வருவாங்க, சாமி கும்பிட வருவாங்களா? இல்லை நிறைய வருது. திருவிழா நடக்குமா? திருவிழாவில் திருவிழா இல்லை, சும்மா வந்து யாரோ யாரோ 1-2 வரும் வேண்டுது வர்றீங்க, ஏதோ ஒன்று உங்கள் இது எனக்கு வெற்றியாகணும்னு நினச்சிட்டு போனால் கிடா கொண்டு வந்து பொங்க வச்சு சாப்பாடு செய்வாங்க. சரி சரி. சரி சரிம்மா. இதை பற்றி எதுவும் அரசாங்கத்திலேருந்து எதுவும் வந்து பார்த்தாங்களா? இல்லை, அதெல்லாம் எதுவும் வந்து பார்க்கல. இந்த கல்வெட்டு பற்றி எதுவும் சொல்லி எதுவும் பார்க்கல இல்லைங்களா? வணக்கங்கய்யா. சொல்லுங்க. உங்கள் பேர்? பழனிசாமி. சரி, நீங்கள் இந்த ஊர் தாங்க? நாங்கள் இந்த ஊர் தான். இந்த ஊர் தான். இப்போ இந்த இடத்துல இந்த கல்வெட்டு கிடச்சிருக்கீங்களே, இதை பற்றி உங்களுக்கு தெரியுங்களா? இது எங்களுக்கு தெரியாதுங்க. இதுக்கு முன்னால் 4 பேர் வந்து கேட்டாங்க. கேட்டு இந்த கல்லை எடுத்துகிட்டு அந்த கரெக்டுக்கிட்ட இருக்க கல்லையும் போய் சொன்னால் போய் பாட்டு வந்துட்டாங்க. நாங்கள் ஆமாம், கன்னிமார் கோயிலில் நாங்கள் போய் பார்க்கலாம். அதை எப்போங்க வந்திருக்கோம்? இப்போ ஒரு 6 மாதம் இருக்குங்க. 6 மாதம் இருக்கும். இந்த குளக்கரை கிட்ட ஒரு கல் கிடச்சா சொன்னாங்க. அந்த கல்லுலாம் அந்த தூர் வாரினதில் எங்கிட்ட போட்டாங்க. ஆமாம், எங்கிட்ட அவங்க அதை எடுத்துகிட்டு என்ன சொன்னாங்க? அது என்ன பெருமாள் கோயில்னு தான் சொன்னாங்க. பெருமாள் கோயிலுக்கு சம்மந்தப்பட்டது இது எழுதி ஒட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. பெருமாள் கோயிலுக்கு சம்மந்தம். ஆமாம். இது மாதிரி வேற எங்கேயும் உங்களுக்கு இருக்குங்களா? அது இங்கே ஒரு பக்கத்தில் இருந்துச்சு. அது சுத்தம் மண்ணில் உடச்சிட்டாங்க. அதுவும் உடச்சிட்டாங்க. இங்கே நிறைய மண்பாண்டை மண்பானைலாம் கிடச்சிருக்கேன். உடஞ்ச மண்பானை. கன்னிமார் கோயில் பக்கத்தில் தான் மண்ணோடு எல்லாமே அங்கே எல்லாமே கிடச்சிருக்கு. எல்லாம் கிடச்சிருக்குங்களா? வேறு இதெல்லாம் தெரியும். அந்த பாட்டிமா வந்து குளக்கரை பக்கத்தில் ஒரு கல்வெட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த கல்வெட்டு நெல் கொடுத்ததை குறிக்கிறது அப்படின்னு அந்த பாட்டிமா சொன்னாங்க. நாங்கள் வந்து பார்த்தோம். இந்த குளக்கரை சீரமைக்கும் போது அந்த கல்வெட்டை அகற்றப்பட்டதா எடுத்து போட்டதாக சொன்னாங்க. மிகப்பெரிய ஒரு வருத்தம். சரி, அப்போ அந்த பக்கம் வந்து ஒரு ஐயாட்ட கேட்டோம், வேறு இதே மாதிரி வேறு எங்கேயா பார்த்துருக்கீங்களா ஐயா அப்படின்னு கேட்டப்ப அவர் இந்த கல்வெட்டை வந்து காமிச்சார். இந்த கல்வெட்டில் வந்து பெருமாளுடைய சின்னம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. அது கீழே என்ன எழுதியிருக்குன்னா, தாளவனம் அழகிய சேவடிய திருவிளையாட்டம் அப்படிங்கிறது எழுதியிருக்கு. இது பெருமாளுக்குரியது. இந்த பெருமாளுக்கு இந்த இடத்துல ஏதாவது ஒரு கோயில்கள் இருந்திருக்கலாம். அதை குறிக்கக்கூடியதாக இந்த கல்வெட்டு வந்து இருக்குது. இந்த கல்வெட்டு மிக எளிமையாக நீங்கள் யார் சின்ன குழந்தை வந்தால் கூட இந்த கல்வெட்டை படிக்க முடியும். அந்தளவுக்கு எளிமையாக இருக்குது. கடந்த ஒரு 300-400 வருடத்திற்கு முற்பட்டதாக வந்து இந்த கல்வெட்டு வந்து இருந்திருக்கலாம். இது பக்கத்திலே அந்த சொன்ன இந்த கரடுனா மலை, அந்த மலைக்கு கீழே இருக்கிற கன்னிமார் கோயிலுக்கு கீழே இருக்கிற பாண்டியர்கள் காலத்து முற்கால பாண்டியர்கள் காலத்து 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு வந்து இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு வரலாறு புதைந்திருக்கிறது. மிக அற்புதமான மிக அழகிய குறிப்பாகவே சொல்கிறாங்க. யார் அவர் பேர் என்ன ஏதுன்னு அந்த குறிப்பேடு அதாவது அந்த கல்வெட்டு வந்து மிக விளக்கமாக விளக்கிறது. ஆனால் இதில் மிகப்பெரிய சோகம் என்னென்னா, அந்த கல்வெட்டு அழிஞ்சிக்கிட்டே வருது. நிறைய பேருக்கு இல்லை, அனைவருக்குமே கிட்டத்தட்ட ஒரு 99% பேருக்கு இந்த கல்வெட்டு இருக்கிறதே தெரியலை அப்படிங்கிறதான் மிகப்பெரிய ஒரு சோகம். நான் கூகுள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக வாங்க. இந்த இடத்தை பற்றி, அதாவது இங்கே கல்வெட்டு மட்டும் கிடையாது, நிறைய மண்பாண்ட ஓடுகள் நிறைய கிடைத்திருக்கிறது. ஒரு உரல் இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு நகரமே உள்ளுக்குள்ளே தூங்கிட்டு இருக்கலாம் பல காலங்களுக்கு முன்பே. இதே ஏன் ஒரு அடுத்த கீழடி ஆதிச்சநல்லூராக கூட இருக்கலாம். இந்த இடத்த பற்றி நான் கண்டிப்பாக தொழில்துறைக்கு தகவல் கொடுக்குறேன். உங்களால் முடிஞ்சால் நீங்களும் தகவல் கொடுங்க. மாற்றம் கண்டிப்பாக வரலாம். இந்த ஊரில் மிகப்பெரிய ஒரு வரலாறு, நம்ம வரலாறு வெளிப்படலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் 5 மணிக்கு.